Hello friends, வணக்கம். Welcome to Just Chilies. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி. நல்ல சூப்பரான டேஸ்டியான plum cake தான் பார்க்க போறோம். இந்த plum cakeல வந்து ஆரஞ்சு ஜூஸ்ல நிறைய dry fruits and nuts ஊற வச்சு செய்ய போறோம். அப்புறமா சுகரை கேரமலைஸ் பண்ணியும் செய்ய போறோம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேனல்ல ஏற்கனவே கோதுமை மாவு வச்சு சுகர் கேரமலைஸ் பண்ணாம plum cake எப்படி செய்யலாம்ங்கற வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த plum cake பண்றதுக்கு முதல்ல ஆரஞ்சு ஜூஸ்ல நம்ம dry fruits and nuts ஊற வச்சுக்க போறோம். அதுக்கு tutti frutti 1/4 கப். நான் mixed கலர் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட என்ன கலர் இருக்குதோ அதை நீங்க சேர்த்துக்கோங்க. அடுத்ததா பொடியா நறுக்குன பேரிச்சம்பழம் 2 டேபிள்ஸ்பூன், apricot 1 டேபிள்ஸ்பூன், raisins 2 டேபிள்ஸ்பூன், cranberries 1 டேபிள்ஸ்பூன், blueberries 1 டேபிள்ஸ்பூன். அடுத்ததா நட்ஸ் சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்குன பாதாம் 2 டேபிள்ஸ்பூன், பொடியா நறுக்குன முந்திரி பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், அப்புறம் பிஸ்தா 1 டேபிள்ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஆரஞ்சு ஜூஸை ஊற்றி ஊற வச்சிடலாம். என்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்கோ அதை நான் சேர்த்துருக்குறேன். உங்ககிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுதான் சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ இதில் வந்து ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் 3/4 கப். இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு நாள் ஃபுல்லாக இதை ஊற வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும் போது plum கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் கேக்கோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு நாள் கழித்து நம்ம பார்க்கலாம். இது வந்து அடுத்த நாள் காலையில் நான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், ஆரஞ்சு ஜூஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நல்லா ஊறி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் சீனி 1/2 கப்பு. இதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு சுகரை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டே கரண்டியை போட்டு நம்ம கிளற வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. சீனி இந்த அளவுக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு கிளறி கொடுக்க ஆரம்பிக்கலாம். சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அடுப்பிலே இருக்கட்டும். இதுதான் plum கேக்குக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அடுப்பை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுகரை மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை கம்மியாக வச்சுட்டு தண்ணி 1/2 கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. தண்ணி சேர்த்த உடனே சுகர் வந்து இந்த மாதிரி கட்டியாகும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா இந்த கட்டியாக இருக்கிற சுகர் எல்லாமே கரைஞ்சிரும். கரையிற வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சுகர் எல்லாமே கரைஞ்சி கேரமல் ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த கேரமல் வந்து நல்லா ஆறட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஜல்லடை வச்சுட்டு மைதா 1 கப் சேர்த்துக்கலாம். மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொக்கோ பவுடர் கூட சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் நீங்கள் சேர்க்கிறதா இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். அடுத்ததாக plum கேக்குக்கு வந்து கண்டிப்பாக ஸ்பைசஸ் சேர்க்கணும். அதுக்கு சுக்கு பொடி 1/2 டீஸ்பூன், அதாவது ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், பட்டைத்தூள் 1/4 டீஸ்பூன், கிராம்பு தூள் ஒரு 1/8 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூனுக்கு பாதி சேர்த்துருக்குறேன். ஜாதிக்காய் பொடி 1/8 டீஸ்பூன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி பவுடராக இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சீனி கூட 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறமா ஜாதிக்காய் சுக்கு இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை ஜலிச்சதுக்கப்புறமா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. இது கூட வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம்.
ஒரு 2-3 நிமிஷம் முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட சீனி 1/4 கப் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 2-3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட எண்ணெய் 1/4 கப், அப்படி இல்லைன்னா உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்ததாக இது கூட நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது கடைசியாக இருக்கிற கொஞ்சம் மாவையும் சேர்த்துட்டு இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமலைஸ்டு சுகரையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம இந்த சுகர் சிரப் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது இதோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துடும். ஒருவேளை இந்த கேக் பேட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி கூட கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கல, எனக்கு இதுவே கரெக்டாக வந்துட்டு. இப்போ இதை கேக் பேனில் ஊற்றிடலாம். கேக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா மைதா மாவை கொஞ்சமாக பேனில் நல்லா தூவி விட்டு நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் கேக் பேட்டரை ஊற்றிடலாம். கேக் பேட்டரை ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குச்சை வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு அவனை 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா இதை 50லேருந்து 70 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பேக் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து டெக்கரேஷன்ஸ்க்காக முந்திரி பருப்பு, ரெய்சின்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பேக் பண்ணுறது முன்னாடியும் கூட நம்ம டெக்கரேஷன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு எனக்கு 50 நிமிஷம் ஆயிருக்கு. கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குன்னு, பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நீங்கள் ஒரு 50 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு குச்சை வச்சு குத்தி பாருங்கள். மாவு குச்சியில் ஒட்டி இருந்துச்சுன்னா திரும்பவும் அவனில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. இது சூடாக இருக்கும் போதே மேலே வந்து லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேக் வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேக் வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ப்ளம் கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சு பண்ணுறதுனால அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கோதுமை மாவு வச்சு கேரமலைஸ் இல்லாமல் ப்ளம் கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கேக் வந்து நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பில் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். சூப்பரான நல்ல டேஸ்டியான ப்ளம் கேக் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.